இல்லையா? அத்த மகன் வீரமாக கூப்பிடணும். அப்பா ஐயாவள அத்த மகனை கூப்பிடு. அத்த மகன் பொட்டுக்கு வன்னியன் போர்க்களத்தின் நீர்வன் வீரனை போல் சண்டை செய்வார். அத்தாவை கூப்பிடு. உனக்கு அவயம் என்று பள்ளி வீரத்து கீழே வந்து இறந்தது. பன்றியை பிறகு ஐயாவை உங்க விரகத்தை சேற்றாக தூக்கி சங்கர்மலை பாதை கொண்டு வா. 4 நாளையை கட்டி சங்கர்மலை அருகாமலை கொண்டு வந்து சுட்டு பொசுக்கி எடுத்து வச்சான். ஐயா பள்ளியா அப்படி கூறு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல மேசிவ கொடையில் குள்ளக்காலி வேட்டின என்ன பண்ண முண்டிக்கிட்டே நேராங்கிறது வந்தான். யாரப்பாடி தங்கச்சி வந்து அடித்தண்ணியா குடிச்சுக்கிட்டு மேத்தண்ணியா குடிச்சு வளர்த்தா இது தின்னு திமிர எடுத்து உங்க கையில வந்து செத்து போச்சு. தலையை வாங்கிட்டு போலான்னு அட்டாவே இந்த விரகத்தை வளர்த்துவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காலில் விழுகிறான். பாவமாக இருக்கிறது. பண்டித்தாய் எடுத்தவன் கையிலே கொடு. மன்னிக்க விடாத்தாய் மன்னிக்க வேண்டும். நேரு நேரு நமக்கு இவன் எதிரி. நம்ம தலையை கொடுத்தாலும் ஒண்ணுதான், நம்ம பனி தலையை கொடுத்தாலும் தலையை கொண்டு போயிருவேன். வேட்டை காட்டில் நான் தலை எடுத்து கொடுத்தால் நம் தலையை கொண்டு போவோம். ஆமாங்க பார்க்கலாம்.
வேண்டிய நேரத்துல அவன் மனசுல என்ன எழுதி போட்டு நிற்பீங்க. வாங்க வேண்டிய நேரத்துல என்ன நினைச்சா, ஏய் சங்கர், இந்த பண்டித்தலையை எப்படி வாங்கினோ இதே போல ஒரு காலத்துல உன் தலையை நான் வாங்கல, என் பேரு மேசிவ குள்ளக்காளி வேட்டவை இல்ல, மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியே சொல்லல. போயிட்டு வரணும். பன்னித்தலையை வாங்கிட்டு மேநாட்டுக்கு வந்தா 27 நாட்டாளர்கள் கூடியிருந்தாங்க. அங்க வந்த உடனே சங்கர் எப்படி கூழ் வச்சு கொடுத்தாரோ 27 நாட்டுக்கு குச்சி குச்சி கொடுத்தாங்க. சிறானவர் பண்டியாருக்கு 16 ஊர் வைத்து மீதி கறி பூராவே ஒரு வீடு நோராமல் குச்சியை குத்தி பிரித்து கொடுத்தார். மன்னர் காட்ட ஒரு கொஞ்சம் கறி எடுத்துக்கிட்டு நேரா உறையூர் வந்தார். மன்னர் வருவானே, வணக்கம். வாங்க வாங்க. உங்களுக்கு எதிரியாக விருதத்தை கொண்டு விட்டேன். இதோ அந்த விருதத்துடைய கறி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க இருக்கு. உங்களுக்கு வெகுமதி தர வாங்கிங்க. உங்களுக்கு ஆடி குதிரை கொடுத்துருக்கேன். உங்களுடைய தங்கத்துக்கு முத்துப்பல்லாக்கு, அத்தை மகனுக்கு ஆணை வாகனம், வையம்மன் சாம்புகளுக்கு காளை வாகனம். அதாவது சிறுபுலி சங்கருக்கு எது கொடுக்கிறது நினைச்சுக்காதீங்க. அதாவது கண்ணுக்கு நேரலுக்கே கடல் இறைக்கு நேர் வழக்கு, வல்ல நெஞ்சாவூருக்கு மேலைக்கும் சோழன் மதுக்கரைக்கு கிடைக்கும் 4 கடையில் உனக்கு பரிகாவல் காவல் கொடுத்துருக்கிறோம். பட்டப்படி கொடுத்துருக்கேன். போயிட்டு வாங்க. ஆராய்ச்சி அளித்த அண்ணனை அரமனை அழைத்தார். சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமானவுடன் அண்ணமார் அமரவர் இருக்கிற போய் அமர்ந்தார்கள். இந்த சவனப்பு ஒண்ணு கொடுங்கண்ணா. வடநாட்டுமா நகரத்திலே மக்கள் செய்யும் அதிகாரத்தை தாமரையா மனமகிழ்ந்து பார்த்திருந்தால் பெண்மையிலும் மக்கள் செய்ய அதிகாரத்தை தாமரையா மனமகிழ்ந்து பார்த்திருந்தால் பெண்மையிலும் பெண்ணை செய்யும் அதிகாரத்தை தாமரையும் பெருமையுடன் பார்த்திருந்தால் பெண்மையிலும் மக்கள் செய்யும் அதிகாரத்தை தாமரையும் தன் கணவரும் மனமகிழ்ந்து பார்த்திருந்தார்கள். என்னங்க உடனே நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யணும். போய் ஒன்னே பிடிச்சது பைத்தியம். உனக்கு கிறுக்கு தாழ்ந்த வயசாச்சு, தள்ளாலும் காலமாச்சு. ஒன்னாலையும் கம்படிக்க முடியல. கம்பிடிக்க முடியலையா? கம்பு 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 எனக்கு கம்பிடிக்க முடியல. நானும் ஓசனை பண்ணிட்டு தான் இருந்தேன். பொண்டாட்டியா பார்த்து கல்யாணம் ஊட்ட விட்டு பண்ணிக்கிட்டு போறது பழக்கம். உனக்கு 60 வயசு ஆகி போச்சு. அதனால ஒரு நல்ல பொண்ணா பாரு நான் கட்டிக்கிறேன். அது ஓம உரைக்காக உன்னை ஒரு கிளவி கூட கட்டிக்க மாட்டேன். ஓம உரைக்கு நீ எவ்வளவுதான் வச்சு வடிக்க போற? அப்படி இல்லை, நான் கேட்க மாட்டேங்க. கேளு. இல்ல இல்ல, அதாவதுங்க நம் கண்ணுல போது நம் மக்களுக்கு ஒரு கல்யாண காரியம் செஞ்சு கண்ணாடி பார்க்கணும். எந்தெந்த நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு என்ன என்ன செய்யணுமோ அதை பெற்றவங்க கடமை செஞ்சு முடிக்கணும். அதை செஞ்சு முடிக்காம விட்டுட்டோம்னா அது பெரிய விபரீதமா போயிடும். அதே போல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, தூங்குகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, செத்து போகிற. ஆம், உன்னை செத்து போக சொல்ல வரமாட்டேன். நான் சொல்றது புரியுதா? தூங்குகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அந்த பழமொழிக்கு நாங்க எம் மனசுல நம் மக்களுக்கு கண்ணுல போதே ஒரு கல்யாண காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஆசையும் விருப்பமும் எனக்கு வந்துருச்சு. அதனால பொண்ணு பார்க்க போலாம். ஆறுட்டுக்கு போலாம். போய் பைத்தியம் முடிச்சோட சந்தைக்கு போலான்ட்டு 2 பொம்மை, பொம்பளை புள்ள பொம்மை எல்லாம் பாரு பாவாடை சட்டை போடுறது முடு வயத்துல வந்து முடு வயத்து வரைக்கும் வச்சிருக்காங்க. என்னது பொம்மை? அதை நீ கட்டி பிடிச்சிக்கு.
ஏங்க திருச்சிக்கு தெற்கே செம்பட்டுமா நகரத்திலே என் நாத்தி மலக்குழந்தை இருக்காங்க. அங்க நான் மக்கள் உரம் வாங்கும் பொழுது என் மகனுக்கு அங்கு பொண்ணுக்கும் மக்கள் உரம் வாங்கி வந்திருக்கிறேன். காணாங்க இப்ப வந்துகிட்டு வரும். அங்க பொண்ணுக்கு போலாம், பொண்ணுக்கு போலாம். செடியண்டி தாமரை வெள்ளக்கிளி நடந்தா செம்பட்டுமா நகரம் நாட்டு மலக்குழந்தை வீட்டுக்கு சீரத்தட்டோட தாமரையும் தன் கணவர் வந்தாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல அதாவது சந்திரநாக்கு அவரு இருக்க பாட்டாரு. அம்மா தங்கச்சி கொளுத்த முறை நாடகம் முடி இல்ல மாப்பிள வாரண்டா மாப்பிள்ளன்னு சொன்னேன். அதெல்லாம் திருட்டு மாப்பிள்ள. நம்ம பேசிக்கிறது அப்படி பேசுறதா மாயமத்துல அதனால என்ன சொல்றேன்னா அதாவது இவ்வளவு காலமா வராம இருந்து என்ன சீர்தட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கே எந்த முகரெல்லாம் மாப்பிள்ள கொண்டுட்டு வந்த வீட்டுக்கு ஒண்ணு கடிக்க வந்தேன். படியா எவ்வளவா சொல்லியா அம்மா தங்கச்சி வா என்ன அண்ணா இவ்வளவு காலம் கழிச்சு பூ மாலை தேங்காய் பழம் சீர்தட்டோட எதற்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. நாங்க இருக்க போது எங்க மக்களுக்கு ஒரு கல்யாண காரியம் செய்யணும், கண்ணன் பார்க்கணுங்கிற ஆசை. அதுக்காக உங்க மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. அம்மா இது என்ன வேடிக்கை இருக்கிறது? ஆடு கொடுத்தவர்களுக்கு உப்பு கணக்கு கொடுக்கறதுக்கு கேட்கணுமா? கேட்கவே கூடாது. அன்று வரை வாங்கி வந்தது தாங்கள். ஆமா ஆமா உனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லுவனா தூக்கிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு உண்மை இருக்கு. அம்மா கேட்டு செய்வதுதானே அண்ணி நம்ம பரவஜந்தா பெருங்குடியில் வம்சத்திலே பழக்கம். ஆமா ஆமா அப்ப வருஷம் போடுங்க. அப்ப ஒரே பெரியவர்களே ஹலோ ஹலோ கும்பலிட்டு பட்டுப்பாயே திருச்செல்லவே பட்டுப்பாயை விரித்து பரிசும் செலுத்தினார்கள். அதாவது வடநாட்டு மாநகரத்துல இருந்து நானும் உங்க மச்சனும் பொண்ணழைச்சு வருஷம் போட்டா நீ போகலன்னு பாக்குறதுல மாப்பிள்ள வர்றாங்க. மாப்பிள்ள ஐயா இந்த பாரு இன்னையில இருந்து மாப்பிள்ள ரெண்டும் ஒண்ணு. நீங்களே பாருங்க, எல்லாரும் பாருங்க. இந்த வெத்தலை ஆட்டு கண்ணுக்கு தெரியல. இத உங்களுக்கு கொடுக்கணுமா நானும் போட்டுக்கணுமா? பாருங்க இத பாக்குங்க, கண்ணுக்கு தெரியல. இப்ப கஞ்சப்பனுக்கு பொண்ணை கொடுத்தா வச்சு குழப்பான். 3 தடவை வெத்தலை பார்க்க கொண்டா வைக்கிறாருங்க மாமன். உங்களுக்கு திரும்பிட்டு பார்த்தா இருக்க மாட்டேங்குது. வெத்தலை விற்கிற விலை என்ன வேண்டாம்? சரி போனா போகுங்களா? வந்து மாப்பிள்ளை ரெண்டு ஒண்ணுக்கு மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு உங்க பொண்ணு தாமரை பொண்ணை விலைக்கு வாங்கி விட்டேன். சரி பரவாயில்ல அண்ணா. இது வெள்ளிக்கிழமை வெத்தலை பிடிச்சிருக்கோம். நாளை திங்கக்கிழமை திரும்ப விட்டலாம். நானும் உங்க மச்சாண்டாரும் பொண்ணழைக்க வர முடியாது. இந்த அருக்காணி நல்ல வெள்ளத்தை இங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். பொண்ணை அழைச்சிட்டு நீங்க வந்துருங்க. நாங்க வேண்டிய ஏற்பாடு செய்வோம். சரி என்று வடநாடு வந்தார்கள். வடநாடு வந்தவுடனே காவேரி என்ன வாசண்டல்லவோ வாக்கரல்ல தாமரை படத்தில் வந்தார். காவேரியில் காவேரியில் நல்லவோ வாக்கரல்ல தாமரை படத்தில் யானை மேல மாற்றெடுத்து தாமரையா பார்த்து வைத்தார். அங்கே மானத்தை வேலை கொள்ளும் மகிழ முடி என்ன
கிளை பேராதாடு கிளிமூக்கு கிளிமூக்கு சிவசோழன். ராஜாதி ராஜர்களுக்கு கல்யாணம்னு பார்க்க வச்சாங்க. இன்னும் வீடு நடக்கல. பந்தலை போடணும், பச்சை வாழை மரத்தை கட்டணும், தீனி போடணும், தோரணம் கட்டணும். தோட்டாக்குள்ள சின்ன குடி தூங்க சும்மா அந்த வீட்டுல குளத்துக்கு கம்மிஞ்சோடு இருக்கு. நீ போய் ஒரு குடி குடிக்கா பாக்கிடல்ல தாமரை மரம் இழந்து வந்தாருந்தா வளநாடு ஓட சொன்னா மரம் இழந்து கட்டி வாசலிலே பந்தலுக்கு சேலை கட்டி பந்தப்பரணி எல்லாமே போட்டாங்க. அது போட்டு முடிச்ச உடனே இந்த தீவிர மக்களுக்கு ஆசாரி தாலி செய்ய இரவிலே தாமரை என்று சொல்லி இந்த சீமை ஆசாரியா மக்களுக்கு தாலி செய்ய இடமில்லை என்று சொல்லி மதுரையின் ஆசாரியை வரவழைத்து வடநாட்டிலே பற்ற வைக்க சொல்லி அரவணை என்ன எடுத்து அவருக்கில்லாத மங்களைய செய்ய சொன்னார். தங்கத்தை தங்க தங்க செல்லவோ தாலியரே தாமரைய கோர்வ செய்தோம் செஞ்சு முடிச்சாங்க. ராஜாதி ராஜர்களும் நாட்டு குடிமக்களும் கல்யாண பந்தலுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அருக்காணி நல்ல தங்கம் அதாவது எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. என்னங்க இங்க வாங்க. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை நம்ம வாட்டில மொட்டை காலையில சோறு இல்லை புளி சோறு எங்க வீட்டுல கடையில அப்போது மறந்து போகுது. அப்படியா? என்னங்க பண்றது, நமக்கு வயசாயிருச்சு. அதனால ஞாபகம் மறைகிறதெல்லாம் இருக்கும். இருந்துட்டாலும் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ராஜாதி ராஜர்களும் நாட்டு குடிமக்களும் கல்யாண பந்தலுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஆமா, வடநாட்டை பார்த்தால் திருவிழா கோலம் போல் இருக்கிறது. கண்டிப்பா. ஆனா கல்யாணம் செய்ய வேண்டிய மாப்பிள்ளைக்கு சொல்லாம இருக்கமே. என்னங்க இவ்வளவு காலம் இருந்து உங்களுக்கு மாதிரி கோபம் வருது? கல்யாணத்துக்கு எப்படி பேர் வருவாங்க? யாராச்சும் ஒருத்தர் விட்டு தாலி கட்டா நம்ம பையன் கேட்டுக்கிட்டு போறேன். அப்படி நீங்க வந்து அப்படித்தானா? நீங்க நான் அப்படிதான் கூட்டு வந்தேன். எப்படி கல்யாணம் பண்ண போறேன், என் மாமன் போட்டு அடிச்சா என் பொண்டாட்டி கூட்டு வந்தேன். மாமன் பொண்டாட்டியை கூட்டிட்டு மாமன் போட்டு அடிச்சாங்க. என் பொண்டாட்டி பாவங்களை பார்த்து என் பொண்டாட்டியே வந்தான். இல்லங்க உங்க மாதிரி ஒரு மனசுல பார்க்கவே முடியாதுங்க. சரி, எதா இருந்தாலும் இருக்கட்டும். முத முறையாக பெரிய மகனிடத்தில் ஓடி சொல்லிட்டு வந்து விடலாம். என் மாதிரி தங்கமான பையன் வா போலாம். அப்ப என் மகன் பித்தாதையா? அதனால முள்ள மாதிரி பையன் அங்க வாங்க. சரி மாமா, சித்திரகாத்துல மேற்குமா போயிட்டேன். சரி, பெரிய மகன் இருக்க வேண்டிய தங்க சிம்மாசனத்தை தேடி வரும்பொழுது தாமரையார் பெரிய மகனை எப்படி வர்ணிச்சு அழைக்கிறார் தெரியுமா? பெறாதறியனமே பெரியடத்துக்கு இடமே, வார்த்தைக்கு புண்ணியரே வழக்குக்கு தருமணியோ, சரி என்று பெரிய மகள் இருக்கும் இடம் நாடி வந்து தர்மனம் தான். அம்மா என்னப்பா? நமஸ்காரமே அம்மா, நமஸ்காரமே மலர்வாதங்கள் தனில் நமஸ்காரமே. நமஸ்காரமே அம்மா, நமஸ்காரமே தருமா மலர்வாதங்கள் தனில் நமஸ்காரமே. அம்மா அம்மா அருமை அம்மா, அம்மா அருமே மலர்வாதங்கள் தனில் நமஸ்காரமே.
என்னை பெற்ற தாய் எந்த இருவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். அம்மா, என்னை பார்க்க வேணுமா சொல்லி இருந்திருந்தால் மையமலை இடத்துல சொல்லி நானே ஓடோடி வந்து பார்த்திருப்பேன். தர்மனந்தா, அவ்வளவு பெரிய நாட்டுக்கே மன்னனாக இருந்தாலும் பெற்ற தாய்க்கு பிள்ளை தானே. ஆமா ஆமா வந்தவன் தர்மனந்தா, ஒரு காவலர்களிடத்தை சொல்லிவிட வேண்டிய வேலையும் இருக்கிறது. தெரியப்படுத்தி உன்னை வரவழைக்க வேண்டிய வேலையும் இருக்கிறது. சரி. இருப்பினும் நாங்களே வந்து உங்களை பார்த்து இந்த நல்ல வார்த்தை எடுத்து சொல்லி நலமாக போகலாம் என்று வா என்று அழைத்து போகலாம் என்று வந்திருக்கிறோம். சரி தாயே, வந்த விவரத்தை சொல்லுங்கள். சொல்லுகிறேனப்பா. பெரியவர்கள் சொல்வார்கள், கண்ணுள்ள போது காட்சி, கருங்குள்ள போது ஆலை என்று சொல்வார்கள். மானிட சிவன் மனிதர்களாக பிறந்து விட்டா இந்த கண்ணுக்கு மண்ணை வந்துட்டா என்னத்தை பார்க்க போறோம்? அந்த பழமொழிக்கு நாங்க எங்க கண்ணுள்ள போதே உங்களுக்கு ஒரு கல்யாண காரியத்தை செஞ்சு கண்ணளவு பார்க்கணும், அதை மக்களிடத்துல சொல்லி அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். அம்மா, என்னப்பா? எங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா? ஆமாப்பா. அப்பா, அம்மா அப்பா வார்த்தைக்கு நான் அடுத்து பேசுவது இல்லை. இல்லை. இருந்த போதும் கொஞ்சம் யோசனை செய்து வார்த்தை சொல்லுகிறேன். கர்மந்தா, தாமரையால் பெற்ற செல்வங்கள் தட்டி வார்த்தை சொல்ல மாட்டார்கள் என்று பொண்ணு கேட்டாச்சு, பரிசு போட்டாச்சு. ராஜாதி ராஜர்களும் நாட்டு குடிமக்களும் கல்யாண பந்தலுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க விடிந்த உடனே பொண்ணு கழுத்துல நீங்க தாலி எடுத்து கட்டுவது ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது. தாமரையால் பெற்ற செல்வங்கள் தட்டி வார்த்தை சொல்ல மாட்டார்கள் என்ற மன நம்பிக்கையோடு எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு உன் இடத்திலே சொல்லி மகனை அழைத்து போகலாம் என்று வந்திருக்கிறேன். அம்மா, மன்னிக்க வேண்டும், நான் முதல் முறை சொன்ன வார்த்தைக்கு. சரியப்பா. அதாவது பெரிய மனிதர் வார்த்தை மட்டும்தான் சொல்லணும். ஆமாப்பா. சின்ன குழந்தை சொல்லுதுன்னா அதை பெரிய மனுஷன் சொல்லிட்டா சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிருமா? எப்படி தெரியும்? இப்படியும் எப்படி என்று இருக்கிறது. அது சில பேருக்கு தெரியாது. தெரியாதனாலதானே தடுமாறி நிற்கிறாங்க. ஆமா. தாமரை குன்னரையா நீண்டெடுத்த செல்வங்கள், உன் மகன் இந்த பெண்ணாண்டவர் என் எண்ணமெல்லாம் பிறந்த நாளிலிருந்து இருக்கு வரை இறக்கு வரை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்த சொல் வைக்க மந்திரம் இல்லை. அம்மா என்ன வார்த்தை சொல்றாங்களோ அடுத்து கடைசி வரை நான் பேசுறேன். என்னையால் தகுதியம் இல்லை. அம்மா, சரியப்பா. சரி, எல்லா ஏற்பாடும் செய்து விட்டீர்கள், சொல்லி விட்டீர்கள். ஆமாப்பா. எது நடந்தாலும் அவர் செயல், நம்ம செயல் அல்ல. ஆமாப்பா. சரி அம்மா, தம்பி அழைத்து வாருங்கள். தம்பியிட சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல, உன்னிடத்திலே சொல்லிய பிறகு தம்பி இடத்திலே சொல்லலாம் என்று வந்திருக்கிறோம். தம்பி இடத்துல சொல்லி அழைத்து வாருங்கள். ஆகட்டும்ப்பா. என்னங்க வாங்க. அதாவதுங்க, ரெண்டு மீசையும் உங்களுக்கு மேலமா இருந்திருந்தா அந்த கோபம், வேகம், வீரம் இருக்கும். ஒரு மீசை மேலமா இருக்கு, ஒரு மீசை தூக்கி போச்சு. அதனாலதான் உங்க பொழப்பே இப்படி இருக்கு. என் பையனை சொல்லிட்டேன். சரி, உன் பையனை நீ சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பியோ, அவனை கட்டளை ஏற்றி விட்டுவியோ எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நான் வரமாட்டேன். தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு சின்ன மகன் சொல்லுவாங்க. இருப்பினும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சின்னவனை அழைச்சிட்டு வர்றது நம்மளோட கடமை. அங்க வந்தா நீங்க கோபமே படக்கூடாது, அவனை அடிச்சு விடக்கூடாது, பொறுமையா இருக்கணும். என்ன ஓடி போயிடுவான். நீங்க ரொம்ப பொறுக்கணும். வேண்டாம் வாங்க போலாம். சரி என்று தாமரையும் தன் கணவரும் வளநாட்டை விட்டு சிறுமலை சின்னாண்டவர் இருப்பது நெல்லிப்பட்டி மாநகரம். 60 அடி சிலம்பக்கூட விளையாட வேண்டிய இடம். அந்த குலைகளத்திலே தாமரை கணவரும் காலெடுத்து வைக்கும் பொழுது சின்ன மகனை எப்படி வர்ணிச்சு அழைக்கிறான் தெரியுமா? படைக்கு தலைவரடா படைகான சூரா, படைக்கு தலைவரடா படைகான சூரா, கொள்ளை தலைவரடா கோபமுள்ள சின்னையாவே, கொள்ளை தலைவரடா கோபமுள்ள மகனே, உடையட்டான பிறமுடையோ புத்தான குட்டியப்பா, புத்தான குட்டியப்பா. பாருங்க சின்னாண்டவர் அம்மா அப்பாவை பார்க்கும் போது
சந்திரனும் சூரியனும் ஒரு இடத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி காட்சி அளித்தார்கள். அம்மா, அப்பா சங்க, நான் இருக்கும் நெல்லிப்பட்டிக்கு தாங்கள் கால் பாதப்பட நான் எவ்வளவோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கொடுத்து வைத்திருப்பார். பாய்க்கு வைப்பா, ஊருப்பா பொட்டிய. நமஸ்காரமே அம்மா, நமஸ்காரமே தருமா மனசார பணிந்து நமஸ்காரமே. அம்மா நமஸ்காரமே, அம்மா நமஸ்காரமே தருமா மலர் பாதங்கள் தண்ணி நமஸ்காரமே. அம்மா அம்மா எங்க அப்பா அம்மா அடியே பாதம் பணிந்து அம்மா 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 அருமை அம்மா அம்மா அனுசே மலர்பாதங்கள் தண்ணில் அம்மா அம்மா நீடூழி வாழ்வாயப்பா. அம்மா, நமது அரண்மனையில் எத்தனையோ ஏவலரும் காவலரும் இருக்கிறார்கள். என்னை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒரு ஆட்கையிலே சொல்லியிருந்தால் நீங்க இருக்கும் இடத்துக்கு வந்திருப்பேன். மண்ண காரணம் என்ன? எங்கே அப்பா? அப்பா கொண்டு விடுவியா? யாருக்கு என்ன குறை உள்ளது? ஏன் வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? சொல்லுங்கள், உடனே குறை நீக்கிவிடலாம். ஆருக்கு என்ன குறை வந்துச்சான்? கொல்லலாம் பாரு. கேட்கிறே ஒரு கேள்வி, ஆருக்கு குறை வந்துச்சு நான் கொள்றேன் அப்பா, என்ன அங்க யார்கிட்டயும் பேசுறீங்க? என் மனசாட்சி பேசிட்டு இருக்கேன். மற்ற காரணம் வேற ஒண்ணு இல்லப்பா. எதுக்கு வந்தீங்க? கல்யாணம் ரொம்ப மாலையிட்டு என் மகனே மனமாக பார்க்கணுமே கண்மணியே. ரொம்ப மாலையிட்டு என் மகனை உங்களை மனமாக பார்க்க வேண்டும் கண்மணியே. கண்மணியே மாதுரம்ப மாலையிட்டு என் மகனே நான் மனமாக பார்க்க வேண்டும் என் கண்மணியே. பெரியவர்கள் சொல்வார்கள், மாநிலத்தில் மனிதர்களாக பிறந்து விட்டார் கண்ணுள்ள போது காட்சி, கரும்புள்ள போது ஆலை என்று சொல்வார்கள். மனிதர்களாக பிறந்து கண் மலர்த்தா நம்ம எண்ணத்தை பார்க்க போறோம். நம்ம கண்ணுள்ள போதே நம் மக்களுக்கு மார்பு ரொம்ப மாலையிட்டு மனமார்ந்து பார்க்கணும், தோல் ரொம்ப மாலையிட்டு தூர வந்து பார்க்க வேண்டும் அப்படி என்று நினைச்சு உன்னை சொல்லி அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். அம்மா, வேரோடு வளர்த்த ஈரவங்கா வளர்த்த மிருகத்தை கட்டப்படி காலகத்தை நான் குத்தி வகை செய்தேன். உரையுடைய ஆலையுடைய சோழமர்கள் மோடு ரொம்ப மாலையிட்டு மனமுகழ்ந்து பார்த்தார்கள். அதை நீங்கள் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. ஆமாம்மா, வேண்டாம். இப்போது நான் மாலை கட்டி கொண்டு வர சொல்கிறேன். எங்கள் கருத்தரையால் மாலையிட்டு நீங்கள் கண்குளிர பாருங்கள். என்னங்க, நான் தான் பெத்த பிள்ளைகிட்ட விவரம் சொல்ல முடியாம தள்ளுமாறி நிக்கிறேன். நீங்க மூஞ்சி மோகம் கிடைப்பாரு. நீங்களாவது விவரமா விளக்கமா சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், நீ தாலியை எடுத்துருவேன். என்னை கொண்டுருவேன். ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் நடந்து விடக்கூடாதுங்க. அப்ப நானே சொல்லிடுறேன். நீயே சொல்லிடு, கோவம் வந்துடும் எனக்கு. வேணாம், ரொம்ப நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமை இழந்துடாதீங்க. மகனே, கல்யாணம் செய்ய வேணும் கண்மணியே, கண்ணழகு பார்க்க வேணும் என் மகனே. நாங்கள் கண்ணழகு பார்க்க வேண்டும் கண்மணியே. உங்களுக்கு, உனக்கும் உன் அண்ணனுக்கும் கல்யாணம் செஞ்சு கண்ணழகு பார்க்க வேண்டும். இதே நாட்டை கொண்டு போக வேண்டியிருப்பேன். நீங்க வந்து சரியில்லை. என்ன
இங்க வாங்க. உங்களுக்கு எப்பவுமே சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழைகிறீங்களே, என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, ஒண்ணுமே தெரியலையே. கபடு தெரியாத காரால வம்சமாவே பிறந்து வளர்ந்துட்டீங்களே சுவாமி. நான் போய் சொன்னேன் இல்லை, அவன்கிட்ட போகக்கூடாது, குலவரிக்கு ஆளாகிடுவேன், நான் பேசுனா நீ தாலி எடுத்துருவேன்னு. உங்களுக்கு தெரியும், நீ பேசுறத இப்படி கட்டி நீட்டுறானே, நான் பேசுறதுல கண்டிப்பா கொன்னே போடுவேன். இல்லைங்க, வளர்த்த பிள்ளை மகளமா இதுன்னு சொல்லுவாங்க. அதே போல குரங்கு நான் பெத்த பிள்ளைங்க, நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லை. இருப்பினும் பெரிய மகன் ஒருத்தன் இருக்கான். நெல்லி வடநாடு, நெகசுண்ட கோநாடு, ஆலத்தூர் பட்டணம், அழுகொலி வடநாடு, 5 கிராமம் 5 லட்சம் காணிக்கும் நாட்டு மன்னராக முடிசூட்டி மன்னனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தங்கமாக பையன். அவரிடத்துல சொன்னா அவனாவது நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையை புரிஞ்சு சங்கரை அழைச்சிட்டு வருமா அப்படிங்கிற ஒரு மனநம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா. இருப்பினும் சங்கர் சொன்னதை நினைக்கும் பொழுது வாடிமுகம் சோர்ந்து தாமரையா தாமரையும்